இன்றைக்கி வந்து எங்காவது சமையல் எப்படி எடுக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளான சமையல் என்னென்னா இந்த தனியாக இருக்கு இல்லையா, அந்த கொரியாண்டர் சீட்ஸு, இதோட துவையல். இது வந்து எப்படின்னா உடம்பு சரியாக இருக்கும் டயத்தில் நல்லா இது சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும் துவையல் சாப்பிட்டா. பட் நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் ஜென்ரலாக இது மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஸோ இது துவையல் சாப்பிடும்போது நல்லா ஒரு மாதிரி உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு வாய் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த துவையல், அப்புறம் வந்து தக்காளி ரசம், நார்மல் ரசம், தக்காளி ரசம், உருளைக்கிழங்குல கூட்டு பண்ணலாம், பொரிச்ச கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ துவையல் பண்ணிட்டுடலாம். துவையலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஒரு நல்ல 3 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அது பருப்பு வேக போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு காரம். ஒரு மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு கொஞ்சோண்டு புளி எடுத்துட்டுருக்கேன். போட்டு அரைக்கணும். அவ்வளோதான். இந்த வறுத்துக்கிறேன். கடுகு வச்சுட்டு இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனை போட்டுறேன். எல்லாம் வறுத்து போட்டுட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் புளி முன்னாடி போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப குறகுறன்னு வேண்டாம், மீடியமாக அரைச்சிக்கிறேன். அது அவ்வளோதான் துவையல். உப்பு போடுறேன். இது துவையல் அரைச்சிட்டேன். அடுத்து வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து தோல் சீச்சிட்டு இப்படி பொடிப்படியாக நறுக்கின்னு இருக்கேன். இதை வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில், ரொம்ப விசில் விட்டால் குழஞ்சிரும், ஒரு விசில் விட்டால் போகிறோம். இந்த கூட்டும் இந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து கூட்டு வந்து இன்னும் பெரிய இது இல்லை. இந்த உருளைக்கிழங்கு போட்டுன்ட்டு ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போடுறேன். இது ஒரே சும்மா தக்காளி போட்டுருக்கேன். இது நான் நறுக்கிறது வந்து இப்போ பொறுத்தூளுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கின்னு இருக்கேன் நான். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக அது நல்லாயிருக்கும். அது நம்ம இஷ்டம் தான் எப்படி நறுக்க போகிறோம். இது உப்பு போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு விசில் வேக வைக்கிறேன். நான் கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரைச்சி விட்றதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இது 3த்தையும் அரைச்சிட்டு இது வெந்தோடனே இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைக்கிட்டு தாளித்து கொட்டணும். அவ்வளோதான். அந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். நடுவில் இதுக்கு வந்து தக்காளி ரசத்துக்கு வந்து ஒரு 4 தக்காளி வந்து கொஞ்சம் வேக வைக்கிறேன். அப்போ தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு அடுப்பு வச்சு இது வேக வைக்கணும். இது வெந்துட்டு பாருங்கள். ஒரு விசில் போட்டு எடுத்துட்டேன். இதுலேருந்து இந்த வேக வச்ச பருப்பு போட்டு உருளைக்கிழங்குனாலே ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்கும். டெய்லி பொறுத்துலேயே பண்ணுறதுக்கு இந்தமாரி கூட்டு ஒரு நாள் இந்த இது பண்ணோம்னா இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அரைச்ச இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சாலே அதையும் போட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா இதுக்கு வந்து ரெண்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினா போதும். கூட்டாயிடுத்து. அடுத்து ரசம் பண்ணலாம். தக்காளி ரசம் 2-3 விதமாக பண்ணலாம். இன்றைக்கி பண்ணுறது வந்து சிம்பிளாக பண்ணுறேன். இப்போ தோலை எடுத்துன்ட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அந்த தக்காளியை நல்லா தோல் உரிச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு இருக்க கையால் துளியூண்டு, ரொம்ப வேண்டாம், துளியூண்டு புளி போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு பருப்பு ஒன்றுன்னு அவசியம் இல்லை. நான் இந்த பைத்தம்பருப்பே கொஞ்சோண்டு இருந்தது இல்லையா, அதே எடுத்துட்டு இந்த வேக வச்ச தக்காளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு இது கரைச்சி அதையும் விட்டுருங்க. விட்டு ஒரு கொதி வரணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரசம். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான தக்காளி ரசம். அது ஒன்றுமே கிடையாது. வெறும் மிளகு, ஜீரகம், உப்பு, பருப்பு ஜலம் கூட வேணுன்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் இந்த தக்காளி போட விட்டு பண்ணலாம். இந்த உடம்பு சரியாத டயத்தில், கொஞ்சம் வயிறு சரியில்லாத டயத்தில் இந்த மாதிரி ரசம், இந்த தொகையிலுக்கு வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இது மாதிரி உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, வெறும் ஒரு 1/2 டீஸ்பூனில் நெய்யில் வந்து கடுகு தாளிச்சுட்டுருக்கேன். அது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதை போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். வேணும்னா சப்போஸ் புளி பிடிக்காதவா என்ன பண்ணலாம், புளி போடாமல் இறக்கிட்டு கொஞ்சம் ஆறினோடனே அரை மூடி எலுமிச்சம்பழம் போயிடலாம். அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி வேண்டான்னா, இன்றைக்கி எலுமிச்சம்பழம் இல்லை, கோல்டாக இருந்தாலும் இதில் எலுமிச்சம்பழம் போடல, இல்லைன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளியை போடாமல் இப்போ கொதிக்க விட்டு இறக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் போயிடணும். பொங்கி வரட்டும். இது மட்டும் இந்த சமையலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம் தான் ஆகும். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். உடம்பு சரியாத டயத்தில் ரொம்ப இழுத்து விட்டுக்காமல் ½ hour பார்த்தீங்களே, ½ hour ஆகிடுச்சு. இல்லை அந்த கூட்டு எல்லாம் சேர்த்து 15 to 20 minutes தான். ஃபாஸ்ட்டாக சமையல் முடிச்சு சாதம் வச்சுட்டு ஒரு வடை இருந்தால் வடை பொரிச்சிட்டோம்னா ஒன்றும் பேசாமல் சாப்பிட்ருவோம் எல்லோரும். ஆமாம்.
இந்த ரசம் ஆயிடுது. தொகையிலுக்கு அந்த கூட்டு நல்லாயிருக்கும், ரசத்துக்கு இந்த மணத்தக்காளி வத்தல் நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சு தான் இன்றைக்கி சமையல் எங்காத்தில் இருக்குது. இது சமையல் ஆகிடுச்சு. இந்த கொத்தமல்லி விதை தொகையல், மணத்தக்காளி வத்தல் வறுத்துருக்கேன், தக்காளி ரசம், உருளைக்கிழங்கு கூட்டு பொரிச்சு